அக்கினி போட வந்தவரே, அக்கினி போடும் ஐயா. அக்கினி போட வந்தவரே, அக்கினி போடும் ஐயா. மாம்சமான யாவர் மேலும், மாம்சமான யாவர் மேலும் அக்கினி போடும் ஐயா. என்னில் பற்றி எரியட்டுமோ, இன்னும் பற்றி எரியட்டும். ஆமென் ஆமென். என்னில் பற்றி எரியட்டுமோ, இன்னும் பற்றி எரியட்டும். பிரைஸ் தி லார்ட். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோட கூட இருக்குன்னு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த ஆண்டின் இறுதிக்குள்ளே ஓடி வந்திருக்கீங்கல்ல, அவர் உங்களை எப்படி நடத்துகிறார் பாருங்களேன். யாருமே சப்போர்ட் இல்லை, தனி மனமாக இருக்கிறாரு, ஒரு கவலையோடு இருக்கிறாரு. என்ன செய்யறதுனே தெரியல, எனக்கு யார் உதவுவாங்கன்னு தெரியல. அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கிறார். அப்போ ஒரு ஓரைப்பேட்ட பருவத்துக்கு வருகிறார். அங்கே ஒரு முட்செடி எரிகிறது, திக்கு 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 திக்குன்னு பற்றி எரிகிறது. ஆனால் அது வேகலை. அந்த மனுஷனை அந்த அக்கினி தேவனுடைய சமூகத்துக்கு நேராக கூட்டி கொண்டு வந்தது. எகிப்தில் பாதிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை அந்த மாலை நேரத்தில் ஆபிராம் அந்த அயர்ந்து நித்திரை பண்ணும்போது ஆண்டவர் அடுத்தது 430 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற சம்பவங்களை ஆண்டவர் அந்த இடத்துல அருமையான ஆபிராமோடு பேசின வார்த்தையை இந்த இடத்துல இந்த அக்கினி நிறைவு கூறுகிறது. உடனே அந்த இடத்தை பார்ப்பதற்காக மோசே கிட்டி சேர்க்கிறார். மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொல்லுகிறார். அந்த பாதரட்சியை கழட்டி போடு. எனக்கு பிரியமானவர்களே, அக்கினி என்னுடைய வாழ்க்கையில அக்கினி கடந்து வரும்போது அக்கினியை பிறப்பிக்கும். எனக்குள்ள இருக்கிற அக்கினி இன்னொருத்தருக்குள்ள இருக்கிற அக்கினியாக மாற்றும். ஒரு அடுப்புல விறகு வச்சிருக்கிறோம், அந்த விறகு இன்னொரு விறகை வைக்கும்போது அந்த ஏற்கனவே பற்றி இருந்த அந்த விறகுகளுடைய அக்கினி மூலமாக இதிலும் அக்கினி பற்றி எறியும். அந்த பாத்திரத்தில் வைத்திருக்கிற அந்த பண்டங்கள் ஆசுதமாக நல்லாக பாயில் ஆகும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. எகிப்தில் இருந்த ஜனங்கள் எல்லாம் மீட்பதற்கு அந்த அக்கினி வழிகாட்டினது. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய் நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய உண்மை, உங்களுடைய உத்தமம், அந்த பரிசுத்தம், அந்த எண்ணங்கள் மற்றவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக உங்கள் மூலமாக காட்டும். அன்னைக்கு யூதாஸ் காரியது இயேசுவை காட்டி கொடுத்தபடினால் அவனுக்கு ஐயோ. இன்று சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாமல் போய்விட்டால் எனக்கு ஐயோ. நான் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாக விலக வேண்டும் விரும்புகிறவர்கள் அன்று அன்பு நோக்கி பாருங்க. உங்களுக்குள் இருக்கிற அக்கினி கிறிஸ்துக்கு நேராக மற்றவர்களை மாற்றும். உங்களுக்குள் இருக்கிற உத்தமம் கிறிஸ்துக்கு நேராக அவர்கள் அழைத்து செல்லும். உங்களுக்குள் இருக்கிற உண்மை கிறிஸ்துவுக்கு நேராக அவர்கள் அழைத்து செல்லும். அந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு இருக்கிற அந்த வல்லமை எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அபிஷேகத்தை அனல் முட்டிக்கிட்டே இருக்கணும். கர்த்தருக்காக உண்மையா வாழ வேண்டும், கர்த்தருக்காக உத்தமமாக வாழ வேண்டும், கர்த்தருக்காக உற்சாகமாக ஓட வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் உண்டாகிட்டே இருக்கணும். அடிக்கடி என் சரீரத்தில் பலவீனம் வருவது உண்டு. ஏதாவது ஒரு பலவீனம் வரும். எந்த பலவீனம் வந்தாலும் என்னை பார்க்கிறவங்களோ விசுவாசி கேட்குறவங்களோ யாராக இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக்காக தேவ அன்புக்கு நேராக நடத்தப்பட்டு விடுவார்கள். விசுவாசத்தோடு சொல்கிறேன், அந்த சவுல் கண்களில் அந்த பார்வை தெரியாமல் போய்விட்டது. தீர்க்கதரிசி அந்த இடத்துல அனுப்பப்படுகிறார். கரங்களை வைத்த உடனே அந்த இடத்துல கண் பார்வை அடைகிறார். உடனே பாருங்களேன், அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. கிறிஸ்துவுக்கு நேராக ஜனங்கள் அழைத்து கொண்டு வருகிறார். அக்கினி அவருக்குள்ள சாகும் வரை அவருக்குள்ள அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருந்தது. உங்களுக்குள்ள அந்த வல்லமை வைக்கிறார். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டுங்க. பெர்க்மன் சாப்பா பாடிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு வல்லமை, அதை கேட்கும்போது ஒரு வல்லமை உருவாகிறது. மோகன் சொன்ன ஜெபிக்கும் போது அந்த ஜெபாக்கினி உங்களுக்குள்ள உருவாகிறது. யாருக்காவது நீங்க ஜெபிக்கும் போது ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள உண்டாகிறது. கிறிஸ்துவுக்கு நேராக அவர்கள் நடத்தப்படணும். பார்க்கலாம், நான் ஜெயிப்பேன், ஜெயித்தவரோடு இருக்கிறேன் என்று ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள உதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் ஆண்டுடைய அன்புக்குள் மனம் திரும்பப்படுகிறார்கள். உங்களுக்குள் இருக்கிற அக்கினியை விட்டு விடாதீர்கள். உங்களுக்குள் இருக்கிற உத்தமத்தை விட்டு விடாதீர்கள். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை நிமித்தமாக ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். சோர்ந்து போக வேண்டாம். உங்கள் நிமித்தமாக அவர்கள் மனம் திரும்ப போகிறார்கள். உங்களுடைய பெஞ்சில்
சர்ச்சில் உட்காந்துருக்க மனம் திரும்ப போறாங்க, உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மனம் திரும்ப போறாங்க, உங்களுடைய வேலையில் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும், உங்க பிசினஸ்ல ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும். கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்ய ரெடியாக இருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிற அக்கினியை அனல் மூட்டி கொண்டே இருங்கள். தேவன் ஒரு அற்புதம் செய்வார். பரிசுத்த அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். 2024 நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் மிக பெரிதாக இருக்க போறதுக்காக நன்றி. இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.